ஏற்கனவே பல இது மாதிரி ஜீவோ பல தர போட்டு இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பண்ணணும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெஞ்சமாங்கூர்லூர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வெஞ்சமாங்கூர்லூர் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. ஒரு அறநிலைத்துறையிலிருந்து ஒரு ஆபீசர் போய் நீங்க வந்து இவங்களுடைய நிலத்தை வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டர் அப்படியே அக்செப்ட் பண்ணப்பட்டு அந்த பகுதி மக்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைக்கப்படுது. நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நானோ நீங்களோ போய் அறநிலைத்துறை மாதிரி ஒரு நம்மள ஒரு என்டைட்டி தான் இந்த லெட்டர் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா யாரை கேட்கணும்? ரெஜிஸ்ட்ரார். இது லேண்டுக்கு யார் ஓனர்? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை தான் லேண்டுக்கு ஓனர். வருவாய்த்துறைக்கே தெரியாம வருவாய்த்துறையினுடைய அனுமதி இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நடைமுறை வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. சோ முதல் கட்டமாக அந்த மாதிரி எந்த ரெக்கார்டுமே இதுக்கெல்லாம் ரெக்கார்டே கிடையாது. சும்மா ஒரு லெட்டர், இவங்களுடைய லேண்டை வந்து வாங்கவோ விற்கவோ செய்யக்கூடாது ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்படின்னு ஒரு லெட்டர். சோ அந்த மாதிரி இடங்களை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இதுல வந்து இது வழக்குகள் அந்த மாதிரிலாம் பெருசா இல்லாத ஒரு இடம் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பார்க்க முடியும். சோ இந்த 3084.95 ஏக்கர்ல எந்த விதமான டிஸ்பியூட்டும் கிடையாது. இந்த மக்களை வந்து இத்தனை நாளா வந்து ஹாரஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த ஹாரஸ்மெண்ட் இப்ப நிறுத்தப்பட்டு நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்களுடைய உரிமை மீட்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பார்த்தா லேண்ட் மட்டும் இல்ல, யார் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு. கல்யாணங்கள் நின்று போகுது, நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு கல்யாணம் நின்று போயிருது. ஏன்னா யாரோ போய் சொல்றாங்க இந்த லேண்ட்ல இப்படி டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தவறான தகவல் சொல்லிட்டாங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி பல கான்சிக்வன்சஸ் வந்து நம்ம மக்கள் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அது வந்து இன்று நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு இதை வந்து நீதிமன்றமும் சரி அரசும் சரி என்ன ரெக்கார்டு இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து கேட்கிறோம். நம்ம வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. கோயில் நிலத்தையோ இல்ல வேற எந்த நிலத்தையோ தவறாக நம்ம மக்கள் ஆக்கிரமிக்கல. மக்களுடைய நிலம் மக்களுக்கு சொந்தமா இருக்கணும், கோயிலுடைய நிலம் கோயிலுக்கு சொந்தமா இருக்கணும். அவ்வளவுதான். அந்த முயற்சி தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்காங்க. இது கோயில் நிலமே அல்லவே, அதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி பல பொய்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்டவிழ்த்து விடுறாங்க. இது கோயில் நிலம் அல்ல, மக்களுடைய நிலம். அதே மாதிரி நேத்து பட்டா போட்டு கொடுக்கல, நேத்து இது வந்து அறிவிச்சிருக்காங்க, பட்டாவெல்லாம் ஒண்ணு கொடுக்கல. பட்டா அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. அவங்க இருக்கிற பட்டாவை தான் வந்து நீங்க முறைகேடாக அவங்க பட்டாவை பயன்படுத்த முடியாம நிறுத்தி வச்சதுல இருந்து இப்ப எடுத்து விட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சி சொல்றது ஒரு பச்சை பொய். அவர்கள் வந்து கரூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு எதிரான மனநிலையோட ஒரு வன்மத்தோட வந்து இந்த பொய் பிரச்சாரத்தை அவங்க கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க. அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக தான் அவங்க மூலமா நாங்க இன்னைக்கு அதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம். நீங்க கேட்கறது சரியான கேள்வி. நீங்க ஒருத்தர் போய் அப்ஜெக்ஷன் சொல்றாங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க லேண்ட் ஓனரா இருக்கிற வருவாய்த்துறையை கூப்பிட்டு கேட்கணும். இந்த லேண்ட் யார் பேர்ல இருக்குது, இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குது, நாங்க இதை வந்து லெட்டர் அக்செப்ட் பண்ணலாம். அப்படி எதுவுமே கேட்காம ரெண்டு தனி மனிதர்களோ இல்ல 3-4 அரசு அதிகாரிகளோ சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதுல எந்த சம்பந்தம் கிடையாது. சோ அதான் நாங்க இப்ப வந்து குறிப்பிட்டு சொல்லி இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய 100 ஆண்டு கால லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஆராய்ஞ்சு இதனுடைய 3084.95 ஏக்கர்ல மக்கள் பேர்ல தான் பட்டா இருக்கு, மக்கள் பேர்ல வீடு இருக்கு, நிலம் இருக்கு, வீட்டுமனை பட்டா இருக்குது அப்படிங்கிற உறுதி செய்த பிறகு இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அறநிலைத்துறையில இந்த மாதிரி ரெக்கார்டுல இருக்குது இல்லைங்க பேரெல்லாம், அதை மாற்றுவதற்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கு? இல்ல, அறநிலை இப்ப ரெவென்யூ வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்கனாலே அறநிலைத்துறை அதை மாத்திதான் ஆகணும். இப்ப ரெவென்யூ தானே லேண்டுக்கு ஓனர். சோ அப்ப இதுல வந்து எந்த விதமான ஒரு ஊடுருவலோ ஒரு ஆக்கிரமிப்போ எதுவுமே கிடையாது. முறைப்படி வந்து 67ல ரைட் டு இனாம் அபாலிஷன் ஆக்ட் வந்தப்ப, இனாம் நில ஒழிப்பு சட்டம் வந்தப்ப 67ல பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் ரைட் வாரி பட்டா எல்லார் கையிலும் இருக்கு. அதான் பாயிண்ட். இந்த லேண்ட் விற்கலாம் வாங்கலாம். இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இதுக்கு முன்னே இதுல வழக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு அநீதியா வந்து நீங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அந்த லெட்டர் நம்ம ரிவோக் பண்றோம், அவ்வளவுதான். இது ஒரு லெட்டர் ஒரு முறையற்ற முறையில் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த லெட்டர் நம்ம ரிவோக் பண்ணிருக்கோம். இவ்வளவுதான் மேட்டர். இதுக்கு போய் நீங்க இவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரங்களை பாரதிய ஜனதா கட்சி கட்டவிழ்த்து விடுதுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மீது அவங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருக்குதுங்கிறது காட்டுது. முறைப்படி வந்து நாங்க முயற்சி பண்ணி இந்த அரசாங்கத்துல கொஞ்சம் இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆபரேஷன் நல்லா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன்.